சிந்துவே அவ கையால நகை எல்லாத்தையும் போட்டுட்டோம். சிந்து, நீ இந்த நகை எல்லாத்தையும் கழட்டி பத்திரமா வச்சுக்கோ வீட்டுல. வர வெள்ளிக்கிழமை பௌர்ணமி வருதுல, அன்னைக்கு இந்த நகை எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டு விட்டுரு. அன்னபூர்ணிமா, பூஜை ஆரம்பிச்சிடலாம்ல. பைரவி, காயத்ரி, எசுக்கி, ஆறுமுகம் எல்லாரும் போய் உட்காருங்கப்பா. சிந்து உங்க மருமக தானே. சிந்து வா, நீயும் உட்காருமா. சிவா, நீயும் வாப்பா, வந்து உட்காரு. அக்கா, சிவாவை போக வேணாம்னு சொல்லுங்க. சிவா, நீ இந்த பூஜையில கலந்துக்க வேணாம், இங்கே இரு. இந்த பூஜை பண்ணும் போது மனைவி பக்கத்துல கணவனும் இருக்கணுமா. சரி, நீ போய் உட்காருப்பா. எல்லாரும் விலகேத்துங்க. பைரவி, உங்களோட சூரியகாந்தி தோட்டத்துல அந்த மாறன் கெமிக்கல் ஊத்தி எல்லாம் அழிஞ்சு போச்சுல்ல, அத பத்தி நான் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் கிட்ட பரிந்துரை பண்ணிருக்கேன். கண்டிப்பா உனக்கு அதுக்கான இழப்பீடு கிடைக்கும். ரொம்ப தேங்க்ஸ் சஞ்சய். நீங்க என்ன இந்த பூஜையில கலந்துக்க கூடாதுன்னு சொன்னீங்க. நீங்க எல்லாரும் என்ன எதிர்த்து நின்னாலும் பாத்தீங்களா, சாமி என் கூட தான் இருக்கு. எனக்கு இப்ப ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு. என்னானாலும் யாரும் டாக்டர் என்கிட்ட பிரிக்க முடியாது. நீ கொஞ்சம் கொஞ்சமா சிவா விட்டு விலகி போயிட்டு இருக்க. ஆனா நான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த குடும்பத்துக்குள்ள வந்துகிட்டு இருக்கேன். அவன் நகைய எங்க வச்சிருக்கான்னு பாக்கலாவா. நம்ம எல்லாத்துக்கும் டூப்ளிகேட் நகை செஞ்சு வச்சு அந்த ஒரிஜினல் நகை எல்லாத்தையும் நாம எடுத்துட்டு போயிடலாம். சரி, அப்ப அவ இல்லாத நேரம் பார்த்து நான் எல்லாத்துக்கும் டூப்ளிகேட் நகை செய்ய